வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் சேஞ்சு. அதாவது பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்கு வாழ்க்கை எப்படி வேணா புரட்டி போடுன்றதுக்கு இதுதான் உதாரணம். அதான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரு வீடு கட்டியிருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கட்டும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். சரின்னு நானும் சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு என்ன பார்த்துட்டு உன்னாலலாம் வீடே கட்ட முடியாது, ரொம்ப கஷ்டம், வீடு கட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டம்னாரு. அவர் உறவினரும் கூட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா என் நண்பரும் கூட. இது எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இருந்தாங்க, அவங்க அம்மா இருந்தாங்க. அவர் அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிருந்தார். அப்போ வந்து நான் காலேஜ் படிச்சிருந்தேன். எனக்கு வந்து லைஃப்னா அப்போ வந்து எனக்கு என்னன்னு தெரியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அம்மா என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. ஆனால் எனக்கு அப்போ வந்து உண்மையாகவே நிஜமாகவே சொல்கிறேன், எனக்கு லைஃப்ல என்னன்னு தெரியாது. ஜாலியாக திரிஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் அத நான் யோசிச்சு பார்த்தேன். என்ன அவன் நம்மள இப்படி சொல்லிட்டானே! எதனால சொன்னான்? அவன் என்ன சொன்ன விஷயம் எனக்கு அப்படியே ஒரு மாரி ஆயிடுச்சு. என்ன சொல்றாருன்னா, "உன்னால வீடு கட்டுறது ரொம்ப கஷ்டம். நீலாம் வீடே கட்ட முடியாது." அப்ப நான் அவர்கிட்ட ஒரு சேலஞ்ச் வச்சேன். நான் வீடு கட்டி வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த தேதி குறிச்சு வச்சுக்கன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் வீடும் கட்டிட்டேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, நான் 10 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணி, இந்த ஹார்ட் ஒர்க்கால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனத்த ஒரு திமிரியோ பிளேஸ்னு ஒரு நிறுவனத்துக்கு ஒரு ஓனராக இருக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் இதை சொல்லக்கூடாது. இந்த பதிவு எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, யா மனிதனோட வாழ்க்கை எப்படி ஒன்றாலும் மாறும். யார் எப்படி இருக்காங்கன்னே சொல்ல முடியாது. இந்த பதிவு சொல்லமா வேணாமான்னு தெரியல. சொன்னால் நீங்கள் தப்பாக கூட எடுத்துப்பீங்க. எதனால் இந்த பதிவு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த சொன்ன வார்த்தை யாரையும் அந்த மாதிரி யாரையும் வந்து ஏளனமாக பேசாதீங்க. யாரையும் வந்து கிண்டலாக பேசாதீங்க. யாருடைய நிலைமை எப்படி வேணால் மாறும். அதுக்கு உதாரணம் தான் இது. அவர் சொன்ன வார்த்தை பார்த்தீங்களா, இன்றைக்கி நான் இந்த இடத்த நான் ஒரு நிறுவனத்துக்கு ஓனராக உட்காந்துருக்கேன். அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூலி வேலை தான் செஞ்சுன்னு இருக்காரு. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம திமிரி அப்ளையன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.